ஸோ அவதாரங்கிறது நித்திய சித்தமானவர், நித்தியமாக இருக்கிறவர், இப்போ இருக்கிறவர், முன்னாடி இருந்தவர், எப்போவுமே இருக்கிறவர். அந்த தத்துவம் சச்சிதானந்தம் அத்வைத்தம்னு சுவாமி சொன்ன தத்துவம் தான் அவதாரம். அப்போ அவதார டிக்ளரேஷன் டேனா என்ன? அப்போ இதோட அந்தரார்த்தம் என்ன? நம்மளோட லைஃப்பில் கூட இப்போ பார்த்தீங்கன்னா சுவாமி என்ன சொன்னார்? சர்வரூபதரம் சாந்தம்னர். அப்படின்னா என்ன? நம்ம இருக்கிற எல்லா ஃபார்ம்ஸும் இங்கே இருக்கு, எல்லாமே யார்? சுவாமி தான். ஆனால் அவதார் டிக்ளரேஷன்னா த டே தட் வி மேனிஃபெஸ்ட் ஹிஸ் பிரசன்ஸ் அண்ட் ஹிஸ் வில் வித்தவுட் அவர் பிரசன்ஸ் அண்ட் அவர் வில், தட் இஸ் அவதார் டிக்ளரேஷன் டே. The day Swami is always present in us, because without his presence we cannot be present. அவர் இல்லைன்னா சககாமயத்தை அவர் வில் பண்ணி அவரோட ஸ்மால் போர்ஷனை இந்த என்டையர் மல்டிவர்ஸை மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கார். அதனால் நம்மளும் அவர் தானே. ஆனால் நம்மளுக்கு எப்போ அது அவதார் டிக்ளரேஷன் ஆகும்? அவரோட ப்ரெசன்ஸோட டிக்ளரேஷன் நம்ம ஹிருதயத்தில் எப்போ ஆகும்? when we become absent and when our will, the notion of our will becomes absent. When his presence alone is manifest, when his will alone is manifest, that is the day when the avatar declaration happens in the heart of every single devotee. Just like how Satya Narayana, Narayana Swami solrar ஒரு தடவை in one of the sessions that Swami had for us also, he was explaining Narana, human beings, men, Nara. நாரா ப்ளூரலில் சொன்னால் என்டையர் பிரகிருதி. நாராயணாங்கிறது நிறைய மீனிங்ஸ் இருக்குது. ஒன் ஆஃப் த மீனிங் இஸ் நாராயணா. சொல்லும்போது நாராயணா பிரகிருதிக்கே டைரக்ஷன் கொடுக்குறவர். எங்கே? பரமாத்மாவில் லீனமாகறதுக்கு பிரகிருதிக்கே மார்கதர்ஷி அவர். அதான் நாராயணா. அவர் என்ன? சத்யநாராயணா. சத்யநாராயணானா இந்த சத்திய தத்துவம் இருக்கே, அந்த சத்திய தத்துவம் நம்மளோட ப்ரெசன்ஸ் இருக்கு இல்லையா, சத் தத்துவம், அங்கே நம்மளை டைரக்ட் பண்ணுறவர் தான் சத்யநாராயணா. ஆனால் அவதார் டிக்ளரேஷன் டேல அவர் வெறும் சத்யநாராயணா இல்லை, அவர் சத்ய சாய் பாபா ஆயிட்டார். சத்யநாராயணா பிகேம் சத்ய சாய் பாபா ஆன் திஸ் டே. அதுக்கு என்ன சிக்னிஃபிகன்ஸ்? சுவாமி சொல்கிறார், சாய் பாபானா சஹ ஆயி பாபா அப்படிங்கிறார். அப்படின்னா அந்த டிவைன் பிரின்சிபிள், இம்பர்செப்டிபிள் பிரின்சிபிள் பிகம்ஸ் அவர் லவ்விங் மதர் அண்ட் ஃபாதர். அம்மா அப்பாவாக இருந்து நம்மளை கைட் பண்ணுறார். குரு, சத்குரு, ஜெகத்குருவா மாத்திரம் இல்லை, அம்மா அப்பாவாக கை பிடிச்சி நம்மளை கைட் பண்ணுறார் அந்த சத்திய தத்துவத்துக்கு. அதனால் சத்ய நாராயணா, அவரே கிருஷ்ணரா வந்தவர், அவரே ராமரா வந்தவர். இப்போ சத்ய சாயி பாபா, நம்ம அம்மா அப்பாவாக நம்மளை கைட் பண்ணுறாரு. இப்போ அதான் இதோட விசேஷம், இந்த அவதார் டிக்ளரேஷன் டே ஓடுது. அவரோட கைடன்ஸ் எடுத்துட்டு லெட்ஸ் லுக் அட் ஃபியூ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்சஸ் தட் பகவான் கேவ் இன் திஸ் வெரி பிளேஸ். 2007 we had this wonderful opportunity to have the darshan of Bhagwan here in Sundaram. Extraordinary opportunity. So adoda experiences let us all revel in, and through that what beautiful lessons that Bhagwan conveyed to us, let us all revel in that as well. So it so happened that 2006 December திடீர்னு ஒரு நாள் I was in the cricket ground because sports meet preparation season, so all of us were busy preparing for sports meet. சுவாமி அப்பப்போ கார் எடுத்துன்னு என்ன ப்ராக்டிஸ் நடக்கிறது, எப்படி நடக்கிறது பார்த்துட்டு போவார். ஸோ நாங்களாம் கிரவுண்டில் இருந்தோம், and there was some cricket related event that was happening, and I remember I was doing fast bowling at that time and profusely sweating because of that. Suddenly ஒரு பையன் பைக்கில் he called out from the end of the ground, பெவிலியன்லேருந்து கூப்பிட்டு சுவாமி கூப்பிடுறாரு அப்படின்னா. சுவாமி கூப்பிடுறாரா? இல்லைப்பா வேற யாராவது கூப்பிடுவாரா என்னமோ, must be somebody else அப்படின்னா. இல்லைப்பா ஒன்றை தான் கூப்பிடுறாரு அப்படின்னா. So I ran and went, and sweating all over, how to go to the Lord's presence like this. I said, ஒரு நிமிஷம் என்ன ஹாஸ்டல் கழிச்சுன்னு போ, at least let me be presentable to the Lord. So later we went to the hostel. I quickly changed, emptied one full bottle of perfume and everything, and then went to Swami's presence. Swami அங்கே வெயிட் பண்ணியிருந்தார் மந்திரில், இன்டர்வியூ ரூமில். சுவாமி ஆல்ரெடி
3 more boys were there with whom Swami was interacting. உள்ளே வந்தோன்னே நீ பேர் ஏன்டி அப்படின்னார். உன் பேர் என்ன அப்படின்னார். சார் சுவாமி சாய் கிரிதர் சுவாமி அப்படின்னார். சாய் கிரிதரா சுவாமி தோ சென்னைக்கு வஸ்தாவா அப்படின்னு. வில் யூ கம் டு சென்னை, சென்னைக்கு வரையா சுவாமியோட அப்படின்னு கேட்டார். அப்போது தப்பகா சுவாமி எந்த சௌபாகியமோ அப்படின்னும் பெரிய சௌபாகியம் எதுன்னு சொன்னோடனே இமீடியட்டாக சுவாமிக்கு வந்து டைம் ஹீஸ் காலாதீதா இல்லையா அவர் வந்து நெக்ஸ்ட் செகண்ட் வந்து நான் வந்து 5 ஸ்பீக்கர்ஸ் அழைச்சின்னு போகிறேன் சென்னைக்கு, என்ன டாபிக் பேசுவேன் அப்படிங்கிறாரு. இப்போ தான் கிரிக்கெட் கிரவுண்ட்லேருந்து வந்து ஃபஸ்ட்டு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் வாஸ் சென்னை அழைச்சின்னு போகிறாருன்னு. அடுத்த கொஸ்டின் என்ன டாப்பிக்கில் பேசுவேன்னு கேட்குறாரு. ஸோ எல்லாமே சிக்ஸராக இருந்தது. ஸோ ஒன்றா சொல்லிட்டு வந்திருந்தாங்க. 5 boys were there. So each one of them were sharing one thought process. When it came to my chance, எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, உள்ளே வேண்டின்றேன் சுவாமியை, சுவாமி நீங்களே ஏதாவது ப்ராம்ப்ட் பண்ணுங்கன்ட்டு. என் சான்ஸ் வந்தோடனே சுவாமி பார்த்தார். அப்படின்னார். அப்போ நான் சொன்னேன், சுவாமி there is only one God அப்படின்னு. there is only one God கரெக்டு, ஆனால் டைட்டில் சரியா இல்லையே, மீன்ஸ் இட்ஸ் நாட் அ கேட்சி டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ఒక పని చేయి, ఇది చెప్పు, ஏகம் சத் விப்ராஹ பகுதா வதந்தி, இது மேலே பேசு அப்படின்னார். ஏகம் சத் விப்ராஹ பகுதா வதந்தி, இது மேலே பேசு, இது நல்லா இருக்குது டைட்டில் அப்படின்னார். ஏதி செப்பு சொல்லு அப்படின்னார். அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், சுவாமி ஏகம் சத் விப்ராஹ பகுதா வதந்தி. அப்படி சொல்லக்கூடாது, ஏகம் சத் தான் டைட்டில், அதனால ஃபஸ்ட் அதை ஹைலைட் பண்ணும். ஏகம் சத் எம்ஃபசிஸோட சொல்லு, விப்ராஹ பகுதா வதந்தி இஸ் சப்டைட்டில், அதனால அது கொஞ்சம் மெதுவாக சொல்லணும். ஏகம் சத் விப்ராஹ பகுதா வதந்தி அப்படின்னு சொல்லணும். அதோட ஸ்பேசிங் பிட்வீன் த டைட்டில் அவ்வளோ நிட்டிகிரிட்டி. சுவாமினா பர்ஃபெக்ஷன் இன்கார்னேஷன்னா he goes into the minutest details and then he tells us how it should be. அதில் ஏகம் சத் விப்ராஹ பகுதா வதந்தி அப்படின்னார் சுவாமி. அது நடந்த அப்புறமா ஒரு நாள் பிஃபோர் வி கேம் டு சென்னை, பஜன் ஹாலில் திருப்பி சுவாமி வந்து எல்லாரையும் கூப்பிட்டார். ஆல் 5 ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு சொன்னோன்னே ஆல் ஆஃப் அஸ் லைன்ட் அப் தேர். அண்ட் சுவாமி வந்து கொஞ்ச நேரம் பேசினார். சொன்னார், మీ 5 నీ పంచ ప్రాణాల్లాగా చూసుకుంటాను அப்படின்னார். 5 of you will take care of, so I will take care of the 5 as pancha pranas. நீங்கள் 5 பேரை பஞ்ச பிராண மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னார். வித் தட் கைண்ட் ஆஃப் லவ் பாருங்களேன். சுவாமி வந்து he's taking us to Chennai, but look at the amount of concern, care, compassion, love, unbelievable. It's just one journey. Swami is the king of the journey, is the emperor of this journey. In Chennai, the entire mass of devotees is waiting, but then he, at that moment, whoever is in front of him, he gives his 100%, and he has done that to every devotee. Every devotee is a testimonial to this, that when they stood in front of Bhagavan, Swami gave his 100% to them, as if the avatar has taken place only for them. You know, that is how Bhagavan is. 100% attention. ஸோ அங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு விசாரம், சுவாமியே ஒரு தாட்டை இன்ஸ்பயர் பண்ணார் உள்ளேந்து. சுவாமிக்கிட்டேயே கேட்கணும், இந்த ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தினா என்ன அப்படின்ட்டு. ஏன்னா அவர் சொல்கிற விஷயத்தை அப்படியே டிவோட்டிஸ் சொன்னால் போதுமே, நம்ம வாட் எல்ஸ் டு டூ அப்படின்னு சொன்னும்போது, சுவாமி when there is only one, ஏகம் தான் இருக்கும்போது why do we see many அப்படின்னு கேட்டேன். தட் இஸ் நம்ம எதுக்கு why do we see so much multiplicity அப்படின்னு. அப்போ சுவாமி வந்து the scene was in பஜன் ஹால். அந்த த்ரோனில் சுவாமி உட்காந்துருக்கார். the golden throne with lotus on top, சங்க சக்கரா on either side, and the tiger skin below. தட் இஸ் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வர. சுவாமியே சொல்லியிருக்கார் ஒரு தடவை இன்டர்வியூ ரூமில். சுவாமி டிவோட்டிஸை கேட்டார், நான் யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ கேட்டும்போது டிவோட்டிஸ் வந்து அந்த கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணல சுவாமிக்கிட்டேருந்து. அதாவது சுவாமி நீங்கள் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வர ஸ்வரூபா அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்ன உடனே சுவாமி இல்லை அவங்க நான் அப்பாயிண்டட் மேனேஜர்ஸ் அப்படின்னார். ஏன் பாருங்களேன், பிரம்மானா சிருஷ்டி, விஷ்ணுனா ஸ்திதி, மகேஸ்வரனா லயம். சிருஷ்டி ஸ்திதி லயம் தானே எல்லா இடத்துலையும் நடக்கிறது. எல்லாத்துக்குமே ஒரு பாயிண்ட் ஆஃப் பர்த் இருக்குது. இப்போது நம்ம அதுக்கு மெயின்டைன் பண்ணால் அது மெயின்டைன் ஆகும். எவ்வளோ நேரம் நம்ம மெயின்டைன் பண்ணுறோமோ அவ்வளோ லைஃப் இருக்கும். ஆனால் அது மெயின்டெனன்ஸ் குறைஞ்சிருத்தோ, நம்ம அட்டென்ஷன் அது மேலே போயிடுத்தோ என்ன ஆகும்? க்ஷீணமாயிடும், லயமாயிடும்.
அதனால் சிருஷ்டி ஸ்திதி லயம் நம்ம சுற்றி பார்த்தா எல்லாமே பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர் தான். சிருஷ்டி ஸ்திதி லயம் எல்லாத்துக்குமே இருக்குது இல்லையா? இப்போ கூட பாருங்கள், ரெனோவேஷன் ஒர்க் நடக்கிறது சுந்தரம்ல. ஏன்? இதுதான் ஸ்திதி. விஷ்ணு தத்துவம் அப்படின்னா ஸ்திதி. ஸ்திதினா மெயின்டெனன்ஸ் நடக்கிறது. ஆனால் ஒரு காலத்தில் இது இருந்தது இல்லையா? ஆனால் ஆயிரக்கணக்கான வருஷமாக இது இருக்க போகுது, ஏன்னா சுவாமி படைச்சது. ஆனால் மெனி பில்டிங்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் thousands of years என்னாகும்? இருக்காது. ஸோ எல்லாமே there is a point of birth, point of sustenance and point of dissolution. அதான் பிரம்மா விஷ்ணு. இது மேனேஜ்மெண்ட் இல்லையா? மேனேஜ் பண்ணுறாங்க இல்லையா இந்த ப்ராசஸை ஆஃப் திஸ் கிரியேஷன். ஸோ சுவாமி சொன்னார், தே ஆர் மை மேனேஜர்ஸ் அப்படின்னார். அப்படின்னா என்ன? சுவாமி இஸ் த ஒன் ஹூ willed and became the energies of பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரா அப்படின்னு சொல்கிறார். ஸோ பஜன் ஹாலில் அதோட ரெப்ரசன்டேஷன் இருக்குது. சுவாமி அந்த சிம்ஹாசனத்தில் உட்காரும் போது மேலே வந்து கமலம் அப்படின்னா பிரம்மா, ரெண்டு சைடும் சங்கு சக்கரம் அப்படின்னா விஷ்ணு, காலு கீழே வந்து டைகர் ஸ்கின் மகேஸ்வரா. அண்ட் அவர் வந்து அது அந்த மூணு தத்துவத்தில் படைச்ச அந்த சிம்ஹாசனத்தில் உட்கார்ந்துருக்கிற பரபிரம்மஸ்வரூபம். அந்த பரபிரம்மஸ்வரூபம் அன்னைக்கு வந்து அவர் சொன்னார், டிவோட்டிஸ் எல்லாரையும் பார்த்துட்டு அவர் சொன்னார், உனக்கு தெரியுமா, நீ கேட்டிய கொஸ்டின் ஒன்று தான் இருக்கும்போது ஏன் எனக்கு எவ்வளோ வெரைட்டியாக தெரியறதுன்னு கேட்டதுக்கு என்ன ஆன்சர் தெரியுமா? చూడురా ఈ లోకమంతా 0 0 0 0 அப்படின்னார் சுவாமி. இந்த உலகம் எல்லாம் 0 0 0, దీనికి ఏం విలువ లేదు அப்படின்னார். இதுக்கு வேல்யூவே இல்லைன்னார். அப்புறம் ரொம்ப சிம்பிளாக மேத்தமேட்டிக்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணார் சுவாமி. ఇది చూడు 5 సున్నాలు మీన్స్ 5 zeros మీరు పెడితే దానికి ఏం విలువ, அதுக்கு என்ன வேல்யூ? కానీ దానికి ముందర ఒక్కటి పెడితే అది 1 lakh అయిపోతుంది. இந்த 5 0 போட்டால் அதுக்கு அந்த பூஜ்ஜியத்துக்கு என்ன வேல்யூ? ஒன்றுமே கிடையாது. ஆனால் 1 அதுக்கு முன்னாடி போட்டானா அப்போது அது 1 lakh ஆகும். அப்போ தான் அதுக்கு வேல்யூ 1 lakh. அந்த 1 தூக்கி எண்டில் போட்டாலும் அந்த 1க்கு தான் வேல்யூ, 0க்கு ஒன்றும் வேல்யூ கிடையாது இல்லையா? அப்போ சுவாமி சொன்னார், చూడురా ఈ లోకమంతా శూన్యం శూన్యం 0 0 0. ఆ ఒక్కటికే వాల్యూ, ఆ ఒక్కటే ఈ ఒక్కటి அப்படின்னார். That one that lends value to the entire creation, whose presence is the prana shakti for the pranava itself. பிரணவம்னா ஓம் இருக்கு இல்லையா? பிரணவம். பிரணவம்னா பிராணம் கொடுக்கறது பிரணவம் ஒரு அர்த்தம். பிரணவத்துக்கு பிராணம் கொடுக்கறது. எதுக்கு பிராணம் கொடுத்தது? பிரம்மா விஷ்ணு மகேஸ்வர சகித ஸ்வரூபம் தான் பிரணவம். பிராணம் கொடுத்தது இந்த பிரகிருதிக்கே பிராணம் கொடுத்தது பிரணவம். ஆனால் பிரணவத்துக்கே பிராணம் கொடுத்த பரபிரம்ம தத்துவம் தான் சுவாமி. அதனால தான் அவர் சொன்னார், ఈ ఒక్కటి ఇదేరా అన్నారు.